ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாட்டு ஸ்டோரி ப்ரேயர் பார்க்க போகிறோம். பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்துவை இழந்தவன் ஜீவனை இழந்தவன், கிறிஸ்துவை எங்களில் உதயமாக செய்த தேவா உமக்கு நன்றி. ஜீவனை தந்திட ஊரினில் இல்லை யாரும் உம்மையன்றி, தேவா உமக்கு நன்றி. தேவனில்லை உம்மையன்றி, தேவா உமக்கு நன்றி. தேவனில்லை உம்மையன்றி, மரணத்தை வென்று நித்திய ஜீவன் நமக்கென்றும் தந்தா சர்வ வல்ல தேவன். மரணத்தை வென்று நித்திய ஜீவன் நமக்கென்றும் தந்தா சர்வ வல்ல தேவன் என்றும் போற்றிடுவோம், என்றும் பணிந்திடுவோம். உயிர்த்தெழுந்தார் ஜெயித்தெழுந்தார், மரணத்தின் கூரை ஒழித்தார். உயிர்த்தெழுந்தார் ஜெயித்தெழுந்தார், சிலுவையில் யாவையும் முடித்தார். மரணத்தை வென்று நித்திய ஜீவன் நமக்கென்றும் தந்தா சர்வ வல்ல தேவன். கிறிஸ்துவே நீதியும் நேர்மையும் நமக்கானவர், கிறிஸ்துவே மகிமையும் நீதியும் நமக்கானவர். நீதியை உம்மிடம் அடைந்திட செய்த தேவா உமக்கு நன்றி. மகிமையில் எங்களை கொண்டு சேர்த்திட வழியில்லை உம்மையன்றி, தேவா உமக்கு நன்றி. வழியில்லை உம்மையன்றி, தேவா உமக்கு நன்றி. வழியில்லை உம்மையன்றி, மரணத்தை வென்று நித்திய ஜீவன் நமக்கென்றும் தந்தா சர்வ வல்ல தேவன் என்றும் போற்றிடுவோம், என்றும் பணிந்திடுவோம். உயிர்த்தெழுந்தார் ஜெயித்தெழுந்தார், மரணத்தின் கூரை ஒழித்தார். உயிர்த்தெழுந்தார் ஜெயித்தெழுந்தார், சிலுவையில் யாவையும் முடித்தார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கர்த்தர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. சிலுவையில் உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்து நமக்கு என்ன நித்திய 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 ஜீவனை கொடுத்துட்டார். அப்படி தானே? மரணத்தை வென்று நித்திய ஜீவன் நமக்கென்று தந்தார் சர்வ வல்ல தேவன். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை அது டெம்ப்ரரி லைஃப், அப்படி தானே? அப்படி நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி தான். இதை மாற்றிட்டு கூடிய சீக்கிரம் பர்மனெண்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸு பரலோகத்தில் நமக்கு தரப்போகிறாரு. அப்படி நித்தியமாக வாழ போகிறோம், அப்படி தானே? ஓகே, அடுத்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே நேற்று யூதாவை பற்றி பார்த்தோம். சரி, கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக யூதாவை பற்றி வச்சுருக்கிறாரு. சரி, யூதாவை பற்றி நம்ம நேற்று பார்த்தாச்சு. அடுத்து யோசேப்பு நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, இஸ்மவேலர்கிட்ட கொடுத்து விற்று எகிப்து நாட்டில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம பார்த்தோம் அதுக்கு முந்தின நாள். ஸோ எகிப்து நாட்டில் யார்கிட்ட போய் விற்றாங்க அப்படின்னா, போர்த்திபார்கிட்ட போய் விற்றுட்டாங்க. சரியா? இப்போ போர்த்திபார்கிட்ட போய் விற்றதும் அங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்போட கர்த்தர் இருக்கார். போனது அடிமையாக, ஆனால் அவர்கிட்ட தான் எல்லா இன்சார்ஜும் கொடுக்காரு அந்த போர்த்திபார். ஏன்னா அவன் செய்கிற எல்லா காரியமுமே வாய்க்கு காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, இவன் தெய்வம் இருக்காரு அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்காரு. அவரும் நல்லா பார்த்துக்கிறாரு, நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு என்னாச்சு, இந்த போர்த்திபாரோட மனைவி
யோசேப் கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் அப்போவும் கர்த்தர் பிள்ளையாகவே இருக்கிறாரு. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்காமல் அது என்ன பண்ணுறாரு, கடவுள் பிள்ளையாக பரிசுத்தவானாக இருக்கிறார். அதாவது இதுக்கு முன்னாடி நான் பைபிள் வாசித்தப்போ எல்லாமே லேடிஸை வந்து சௌந்தரியம் உள்ளவளாக இருக்கா, அழகாக இருக்கா. இப்போ சாராளை பற்றி வந்துச்சு, ரெபெக்கால் பற்றி இருந்துச்சு, அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இதில் முறையாக ஒரு ஜென் பற்றி ஒரு பையனை பற்றி போட்டிருக்காங்க. அதாவது யோசேப் வந்து அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் போர்த்திபாரோட மனைவி என்னாச்சு, கொஞ்சம் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் இவர் அப்போவும் உண்மையாக இருந்தார். ஆனால் அந்த லேடி என்ன பண்ணிவிட்டு இவர் மேலே தப்பு. ஒரு நாள் வந்து அதாவது ஒரு நாள் வந்து ஒரு சான்ஸ் அவருக்கு அந்த பொம்பளைக்கு கிடைக்கி சரியா, அந்த போர்த்திபாரோட ஒய்ஃபுக்கு கிடைக்கி. ஆனால் இவர் அதை விட்டுட்டு ஓடினதுனால அப்படியே கதையை மாற்றி போட்டிருந்தாங்க. அவங்க தான் யோசேப்பு தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, உடனே போர்த்திபார் சிறைச்சாலையில் போட்டாச்சு. சிறைச்சாலையில் போட்டால் அங்கேயும் சிறைச்சாலையிலையும் கர்த்தர் அவங்க கூட இருக்கிறதுனால அந்த சிறைச்சாலையோட இன்சார்ஜ் இருக்காங்க பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு, இவங்கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் கொடுக்காரு. ஏன்னா இவன் கூட கர்த்தர் இருக்கார், யோசேப் கூட கர்த்தர் இருக்கிறதுனால அங்கேயும் எல்லா இன்சார்ஜையும் அவர்கிட்ட தான் கொடுக்காரு. அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த பானை பாத்திரக்காரன்னு சொல்லிட்டு அவனும் இன்னொருத்தன் பேர் வந்து சுயம்பாகி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ராஜாவுக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சிறைச்சாலையில் வந்து கிடக்காங்க. அப்போ யோசேப்புக்கிட்ட ஒரு நாள் என்ன பேசுகிற சான்ஸ் கிடைக்கும். 2 பேரும் ஏதோ ஒரு சொப்பனம் கண்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. உடனே யோசேப்பு பேசும்போது இந்த மாதிரி சொப்பனத்துக்கு மீனிங் தெரியலன்னதும் சரி எனக்கு தெரியும் சொல்லுங்கன்னதும் சொல்கிறாங்க அந்த சொப்பனத்தை. ஃபஸ்ட்டு அந்த பாத்திரக்காரன் சொல்கிறான், நான் வந்து ஒரு திராட்சை கொடியை பார்த்தேன், அதில் பழம் பழுத்து இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் அந்த திராட்சை பழத்தை பறித்து அதை ஜூஸ் மாதிரி ஆக்கி இவருக்கு கொடுத்தேன், ராஜாவுக்கு கொடுத்தேன்னதும் இது வந்து 3 திராட்சை கொடியை பார்த்தேன் பாரு. ஸோ இது வந்து என்ன மாதிரி ஒரு இதை குறிக்கி அப்படின்னா 3 நாளுக்குள்ளே ராஜா வந்து உங்களை விடுதலை பண்ண போகிறாரு. நீங்கள் திரும்பவும் பழைய மாதிரியே அந்த போஸ்டிங்கே போயிடுவீங்க, ராஜாவுக்கு பாத்திரக்காரனாகவே நீங்கள் போயிடுவீங்கன்னதும் அதே மாதிரி அவனும் சொல்கிறான், அந்த சுயம்பாகின்னு சொல்கிற அது மாதிரி 3 கூடை என் தலையில் இருக்குது, வெள்ளை கலர் கூடை. அதில் ஃபஸ்ட்டு கூடையில் வந்து பலகாரம்லாம் இருக்குது, அதை வந்து பறவைகள் வந்து கொத்தி திங்குதுன்னதும் இதே மாதிரி நீங்களும் 3 நாளில் என்ன ஆவீங்க, ராஜா உன்னை உயர்த்துவார். ஆனால் என்ன பண்ணிடுவார், உங்களை வந்து தூக்கி போட்டுருவார். நீங்கள் தூக்கில் போடப்படுவீங்க, பறவைகள்லாம் உங்கள் தலையை பச்சிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரியே நடந்துடும். 2 சொப்பனமும் மீனிங் கரெக்டாக சொல்லிடுவார். ஆனால் யோசேப்பு அந்த பாத்திரக்காரனுக்கு சொல்லும்போது எப்படியோ ராஜா உங்களை விடுதலை பண்ண போகிறாரு, நீங்கள் திரும்ப ராஜா கிட்டே போகிறீங்க, அப்போ என்னைய கொஞ்சம் ஞாபகம் வச்சு தயவு செஞ்சு நான் வந்து அடிமையாக இங்கே வந்து சிறைச்சாலையில் இருக்கேன், என்னோடய அப்பா இதெல்லாம் அங்கே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் என்னை கன்சிடர் பண்ணுங்கள், ராஜா கிட்டே போனது என்னை கொஞ்சம் ஞாபகம் வச்சு சொல்லுங்கள், என்னை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவார். உடனே சரின்னு என்ன பண்ணுவார், அவனும் சொல்லுவான், ஆனால் மறந்துடுவான். சரி, அடுத்து ப்ரேயர். அன்பின் பிதாவே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி இந்த வீடியோக்காக நன்றி, பைபிள் டெஸ்ட்டுக்காக நன்றி, சாங் வர்ஷிப்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நான் போடுற வீடியோ யாராவது ஒருத்தருக்காவது ஏதோ ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிற கர்த்தாவே. ஹலனியா மேங்கேஷனி மாக்கா கர்த்தாவே, இது யார்கிட்டையோ ஏதோ வார்த்தை டெய்லி ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் பிதாவே, நேற்று நைட்டு ஒரு நியூஸ், ஸ்கூலில் ஒரு பையன் திடீர்னு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த மாதிரி துர்மரணங்கள்லாம் நடக்காதபடிக்கு இயேசுவோட ரத்தத்தால் கழுவுறேன்ப்பா. ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே. உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் ரட்சிப்பு அடையட்டும். பிசாசு அசால்ட்டாக ஒரு சின்ன குழந்தையோட உயிரோடு விளாண்டுட்டான் கர்த்தாவே. உயிர் நீங்கள் கொடுத்தது, அவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது உயிரை எடுக்கிறதுக்கு கர்த்தாவே. பிள்ளைங்களை உங்கள் கரத்தில் ஒப்புடுக்க. சின்ன பிள்ளைங்க என்ன தெரியும், பெரிய ஆட்கள் கூட வசனத்தை சொல்லி வார்த்தையை சொல்லி போவாங்க. அதனால் பெரியவங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வெளியே அனுப்பும்போது வார்த்தையை சொல்லி அனுப்புங்க. பிள்ளைங்களுக்கு வார்த்தையை சொல்லி கொடுங்க தயவு செஞ்சு. இந்த முடிஞ்ச வரைக்கும் வார்த்தையை சொல்லி கொடுங்க, என்ன வார்த்தையை சொல்லணும்,
ஓகே வரத்தையும் ஆசீர்வதிக்கிறேன், இயேசு ரத்தத்தால் கழுவுறேன்னு சொல்லி உங்களால் என்ன முடியுமோ அந்த வார்த்தையை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்டுக்கு யார் வெளியே போகும்போதும் சரி ப்ரேயர் பண்ணி அனுப்புங்க, வார்த்தையை சொல்லி அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசாசு யாரை கொல்லலாம், யாரை வஞ்சிக்கலாம்னு சுற்றிட்டு இருக்கான் கர்த்தாவே. அதனால் அவன் பிடியிலேருந்து விடுதலை கொடுங்கப்பா. அதாவது தூதர்களே, நீங்கள் எல்லோரும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருங்க. இயேசுவோட நாமத்தில் சொல்கிறேன். இனி அந்த மாதிரி துர்மரணங்கள் நடக்காதபடிக்கு இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கங்க. துதியும் கனமும் மகிமையும் இன்றைக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.